ப்ரோ நான் இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு இதுவான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அனுப்புனேன் ப்ரோ. அதுதான் ஹலோன்னு அனுப்பிச்சிருக்கீங்களா, அதுக்கே பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சரி ஓகே ப்ரோ. ப்ரோ 2.5K போட்டேன் ப்ரோ, வந்துருச்சான்னு கேட்டுங்க ப்ரோ. உங்களோட நம்பர் சொல்லுங்கள். பேலன்ஸ் 27 உங்களுக்கு போட்டு விட்றேன் ப்ரோ. பேலன்ஸ் போட்டு விட்ருங்களா? 27 ஆல்ரெடி 25 இருக்குது, அது வாங்கிடுங்க. 27 போட்டுருவேன். நம்பர் ப்ரோ? நம்பர் அவருக்கு அனுப்பிச்சிருங்க, மொத்தம் வாங்கிக்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு போட்டுறேன், நீங்கள் பேலன்ஸ் அவர்கிட்ட இருந்து வாங்கிடுங்க. ஒரே ஆளையாக முடிஞ்சிருந்தீங்க அவருக்கு. கால் பண்ணால ப்ரோ, அதே நம்பர் தான் 9361 ப்ரோ. ஒரே நிமிஷம். 93 நம்பர் சொல்லுங்க. உங்களுக்கு ப்ரோ அது போட்டு விட்றேன் ப்ரோ. நான் போட்டு விட்றேன் ப்ரோ. அது நான் போட்டு விட்ருவேன். சரி ஓகே, அதான் ஒரு நிமிஷம். ஓகே ப்ரோ, வந்துருச்சு. ஹலோ ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு போட்டேன் ப்ரோ 300. ப்ரோ உங்களுக்கு 300 போட்டேன். சரி தேங்க்ஸ் ப்ரோ. அவ்வளோதான் ஆயிடுச்சு ப்ரோ. நான் அங்கே இது போட்டுறேன், ரிவ்யூ போட்டுறேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. வணக்கம் கேமர். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம்ஐ அக்கௌண்ட் வந்து சேஃபாக சேல் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாம் யாராவது பண்ணுவாங்க கேட்பீங்க. என்கிட்டயும் ஒரு சிலராக கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் வந்து பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து டீல் வந்து பக்காவாக சேஃபாக பண்ணி கொடுத்தோம். பேமெண்ட்டும் அவருக்கு சேஃபாக வந்துருச்சு, நமக்கு அக்கௌண்ட்டும் சேஃபாக வந்துருச்சு. ஸோ அதோட ஆடியோ தான் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. நான் கட் பண்ணி போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் வந்து லைன்லேயே இருந்து அவரை ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லி அக்கௌண்ட் அப்படியே செக்யூர் பண்ணி இது பண்ணது. ஸோ வந்து நீங்களும் உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸில் உனக்கு வேறு ஒருத்தனடா வெடி தட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. நீங்களும் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸில் வந்து பை பண்ணுறனால பை பண்ணலாம், சேலும் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்குமே நான் வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபேஸ் டு ஃபேஸில் இது பண்ணிங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூருக்குள்ளே இருந்தீங்கன்னா நானே டேரெக்டாக வந்துடுவேன். இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது அதர் பிளேசஸில் இருக்கிறீங்க, சென்னை, கன்னியாகுமரி, விருதுநகர், வேலூர் அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எனக்கு தெரிஞ்ச கேம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், கஸ்டமர்ஸ் ஆகட்டும், ரீசேலர் ஆகட்டும், அந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து நான் வந்து மிடில் மேனாக நிற்க வச்சுருவேன். ஸோ நீங்கள் வந்து அவங்கள வந்து ட்ரஸ்ட் பண்ணி அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா கைஸ்? அப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி பாஸ் வந்து வரும். இன்கேஸ் அந்த அக்கௌண்ட் வந்து வேறு செல்லர்கிட்டேருந்து நான் வேறு செல்லருந்து எடுத்தேன் அப்படின்னா, நான் வந்து அங்கே பேமெண்ட் பண்ணால் தான் எனக்கு ஐடியே கிடைக்கும். ஓகேவா கைஸ்? அதுவே நீங்கள் வந்து என்னோடய ஸ்டாக் அக்கௌண்ட் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அங்கே ஆப்போசிட்டில் வரவங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, நான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆன் டைமில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவேன். அவர் வந்து லாகின் பண்ணிடுவார். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸுக்கு வந்து பை பண்ண வரீங்கன்னா மெயினாக அட்வான்ஸ் வந்து போட்டுருங்க. ஏன்னா நிறையா பேர் இந்த டைம் பாஸர்ஸ் எல்லாம் வருவாங்க. அதனால் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நான் இன்னொருத்தர் மிடில் மேனை வர சொல்கிறேன்னா அவர் ஃப்ரீயாகலாம் வரமாட்டார். நான் அவருக்கு சார்ஜ் தரணும். நீங்கள் வந்து டீலை கேன்சல் பண்ணிகிட்டே போனாலும் நான் அவருக்கு வந்து சார்ஜ் தர மாதிரி இருக்கும். அதனால் ஃபேஸ் டு ஃபேஸுக்கு மட்டும் அட்வான்ஸ் மட்டும் போட்டு விட்ருங்க, ஒரு 500 ஆர் 1K. ஓகேவா கைஸ்? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி தான் மிடில் மேன் மாதிரி ஒருத்தர் வந்து வந்து நிற்பார். நின்னதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்டு வாங்கி நான் வந்து இதே மாதிரி லைன்லேயே செக்யூர் பண்ணுவேன். செக்யூர் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும். ஸோ இந்த டீலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்தவரும் பார்த்தீங்கன்னா மிடில் மேன் வந்து அவர் செல்லர். அதனால தான் நான் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா 50% அமௌண்ட்டு போட்டுவிட்டேன். ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸே வந்தாலுமே அக்கௌண்ட் வாங்குறேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நேரில் வச்சு பேமெண்ட். ஆன்லைனில் நான் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ஐடி பாஸ்வேர்டு வருமா வராதா அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருக்கிறதுக்கு இது நேரிலிருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம். அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதே மாதிரி அக்கௌண்ட் நீங்கள் சேல் பண்ணிங்கனாலும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா கைஸ்? ஆன்லைனில் யாருக்கோ தெரியாமல் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு வே. இதுதான் ஃபேஸ் டு ஃபேஸ் மெத்தட். ஓகேவா கைஸ்? ஸோ இதை விட பெஸ்ட்டாக பண்ணோன்னா எவனா டெலிகிராமில் வந்து பண்ணிகிட்ருப்பான், அவங்ககிட்ட போய் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து
இப்படி தான் பண்ண முடியும். ஓகேவா கைஸ்? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அக்கௌண்ட்டு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். உங்கள் பிஜிஎம்ஐ அக்கௌண்ட் வந்து சேல் பண்ணணுனாலும் சேல் பண்ணிக்கலாம், பை பண்ணணுனாலும் பை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அட்மினுக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். 6369450626 இந்த நம்பருக்கு நார்மல் கால் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? இன்னொரு பழைய நம்பர் இருக்கும், அது நம்மளோட பழைய கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் தெரியும். ஸோ அந்த நம்பர் பார்த்திங்கன்னா பேன் ஆயிடுச்சு. ஓகேவா கைஸ்? அது வந்து ஒரு சிலர் நம்ம மேலே கடுப்பில் உள்ளவங்க வந்து ஒரு சிலர் நம்ம வாட்ஸ்அப்பை பேன் பண்ணி விட்டாங்க. எதுக்கு ஆச்சு என்னன்னே தெரியல. ஓகேவா கைஸ்? ஸோ அப்புறமா இஎம்ஐ அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து இஎம்ஐயில் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா கைஸ்? ஏதாவது அண்டர் 50K அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து என் ஸ்டோர்னு இல்லை, எந்த ஸ்டோரில் நீங்கள் பார்த்தாலுமே நான் மேக்ஸிமம் 3 மந்த் வரைக்கும் இஎம்ஐ பண்ணி தருவேன். இஎம்ஐ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து யாருமே பண்ணுறதில்ல, நார்த்தில் தான் பண்ணுறாங்க. அதுவுமே 3 மந்த் வரைக்கும் மேலே பண்ண மாட்டாங்க. ஒரு 1 மந்த்துக்குள்ளே, பிலோ 1 மந்த்துக்குள்ளே, ஒரு 20 டேஸ் அப்படி இல்லைனா மேக்ஸிமம் 1 மந்த்து அதுக்குள்ளே நீங்கள் வந்து தரணும். அப்புறம் நான் வந்து இஎம்ஐக்கு ரூல்ஸு சொல்லிடுறேன். ஓகேவா கைஸ்? ஸோ இஎம்ஐயில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, ஒன்று அன்லிங்க் போடக்கூடாது ஃபுல் பேமெண்ட் தர வரைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணக்கூடாது. அக்கௌண்ட்டில் வேறு ஏதாவது இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ், அக்கௌண்ட்டை நீங்கள் செக்யூர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா நான் உடனே அக்கௌண்ட்டை வந்து நான் செக்யூர் பண்ணிடுவேன். அப்புறமா உங்களோட கேபிட்டல் அமௌண்ட் கூட கிடைக்காது. இது வந்து யாருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் வாங்கிட்டு நம்ம ஏமாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். அக்கௌண்ட் வாங்கிட்டு உண்மையாலுமே இஎம்ஐயில் நம்ம அக்கௌண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவெல்லாம் பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ஓகேவா கைஸ்? ஏன்னா நீங்கள் அக்கௌண்ட் இஎம்ஐயில் வாங்க போகிறீங்க, சொல்கிற டைமுக்குள்ளே கரெக்டாக அமௌண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு பயப்படணும். ஏன்னா நான் ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு 15K ஒருத்தர் அக்கௌண்ட் வந்து ஸ்கேம் ஆச்சு அப்படின்னு. அதுவும் இதே மாதிரி தான், இஎம்ஐயில் கொடுத்து தான் ஒருத்தர் ஸ்கேம் அடிக்க பார்த்தான். கடைசியாக பார்த்தோம்னா அவன் இது பண்ணி அப்புறமா அவன் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டிருந்ததுனால சரி பாவம் அப்படின்னு அவனுக்கு அமௌண்ட்டு கொடுத்தாச்சு. ஆனால் கொடுத்ததுக்கப்புறமா அவன் என்னென்ன வாய் பேசுனாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். கொடுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருக்கிறானுங்க, அதான் ரொம்ப பாவமாக பேசுகிறானு. கொடுத்ததுக்கப்புறமா ஒரே எகத்தாலும். இதில் தலைவர் ஒரு தாட்டி வந்து எங்கிட்ட வந்து டைம் பாஸ் வேறு பண்ணிகிட்ருக்கிறாரு. அவன் நம்பரு பேன் ஆகும், ஒரு நாள்னா ஒரு நாள் உன் நம்பர் பேன் ஆகும் ப்ரோ. அந்த பழைய வீடியோ வந்து பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது அக்கௌண்ட் வந்து பை பண்ணணும், சேல் பண்ணணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள். இஎம்ஐ அக்கௌண்ட் இருக்குது, ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் பை அண்ட் செல். ஸோ குரூப் லிங்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்ருங்க. see you soon again another video guys.